அவர் சொன்னார், திருமாவளவன் போட்டியிட்ட சிதம்பரம் தொகுதியில் தானே 2.25 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. பெரம்பலூர் தொகுதியில் 90,000 வாக்குகள் தானே கிடைத்திருக்கின்றன. அவருடைய வாக்கு வங்கி இன்னும் வலுப்பெற வேண்டும் என்று அவர் சொன்னதாக என்னிடத்திலே சொன்னார். இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே 40,000 வாக்குகள் வாங்கினால் கூட அது பெரிய கட்சி என்று இன்றைக்கு எல்லோரும் போற்றுகிறார். 50,000 வாக்குகள் பெற்றால் கூட பெரிய அளவுக்கு சக்தி இருப்பதாக சொல்லுகிறார்கள். இதே நான் இருந்த இடத்தில் யாராவது ஒரு நடிகர் இருந்து இந்த 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தால் இவர்தான் அடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று அன்றைக்கு ஊடகங்கள் தூக்கி கொண்டாடி இருக்கும். ஆகா ஓஹோ என்று எழுதியிருப்பார்கள். நம்மை அப்போது யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அதை ஒரு விவாதமாக்கவில்லை. அதை கட்டுரையாக எழுதவில்லை. அதற்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. தேர்தலில் நின்ற 15 நாட்களில் திருமாவளவனுக்கு எப்படி 2.25 லட்சம் வாக்குகள் கிடைத்தன, இந்த அளவுக்கு வாக்குகள் எப்படி ஒரு நபர் மீது நம்பிக்கை வைத்து குவிந்தன, இவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அரசியலில் என்றெல்லாம் யாரும் பேசவில்லை. எங்கோ 8வது பக்கத்திலே 16வது பக்கத்திலே ஒரு செய்தியாக போட்டார்களே தவிர வன்முறைகள் நடந்தது என்பதை முதல் பக்கத்தில் போட்டு விடுதலை சிறுத்தைகளே வன்முறையாளர்கள் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்களே தவிர நமக்கு பாசிட்டிவாக எந்த செய்தியும் அன்றைய ஊடகங்கள் வெளியிடவில்லை, விவாதிக்கவில்லை. அதை இருட்டடிப்பு செய்தார்கள். இன்றைக்கு கட்சி ஆரம்பித்தாலே ஆஹா ஓஹோ என்று யூகங்களை எல்லாம் பெரிய பெரிய செய்திகளாக மாற்றுகிறார்கள். இப்போதே 20%, 24% என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று ஊடகங்களே வரிந்து கட்டிக்கொண்டு வலிந்து செய்தியை ஊதி பூதாகரப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு தேர்தலில் கூட நிற்கவில்லை. வாக்குகள் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த சமூகமும் இந்த ஊடகமும் எத்தகைய அணுகுமுறைகளை கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் தான் அங்குலம் அங்குலமாக போராடி 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 இன்றைக்கு இந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மற்றவனெல்லாம் 100 மீட்டர் ஓடி பரிசு வாங்கி விடுவான். நாம் 10,000 மீட்டர் ஓடினால்தான் அந்த பரிசை வாங்க முடியும். அப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்தில் நாம் களமாடி கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சியாக ஏற்காமல் அதை புறந்தள்ளுகிற ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு பின்னர் எத்தனை கட்சி தோன்றினாலும் அந்த கட்சியை முன்னால் எழுதி நம் கட்சியை பின்னால் எழுதுகிற உளவியல் கொண்டவர்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அறிக்கை எழுதினாலும் நம்முடைய அறிக்கையை கடைசியாக போடுவது என்பதை ஒரு நிலைய விதியாக கொண்டிருக்கிற சமூக கட்டமைப்பில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எந்த சீனியாரிட்டியும் அவர்களுக்கு கிடையாது. சமூக மதிப்பீடுகள் அவ்வாறு இருக்கின்றன. இந்த சமூகத்தில் நாம் நடத்தி இருக்கிற 1/4 நூற்றாண்டு போராட்டம் என்பது எல்லோரும் 8 மணி நேரம் தூங்குகிறார்கள் என்றால் நாம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்கி, எல்லோரும் 1 மணி நேரம் பார்வையாளர்களை சந்திக்கிறார்கள் என்றால் நாம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் பார்வையாளர்களை சந்தித்து ஒரு மாதத்திற்கு சில 1000 கிலோமீட்டர் பயணம்